Okay, D minor, 4/4, 125. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார், சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார், சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே, உன்னை கைவிட்டாரே அவர் மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ, இறங்காதிருப்பாளோ. தகம் என்றாலும் தகப்பனுன்னை மறக்கவே மாட்டார், தம் உள்ளங்கையில் அவர் உன்னை பொறித்து வைத்துள்ளார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார்மகனே. உன் கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார்மகளே. உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள். பெருங்கூட்ட சபையை தேடி வருகின்றது, பாடி மகிழ்கின்றது. பாழடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே. அணிகலன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார், சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 6 மாதம் ஆண்டவரே கதையை போல் ஓடிவிட்டதப்பா.
இயேசுவே, இந்த புதிய அரையாண்டு பகுதியை, புதிய மாதத்தை உடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். உயிரோடு இருக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் இந்த அரையாண்டு பகுதியிலும் கிறிஸ்துவின் சிந்தையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ராஜ்ய சிந்தையாலை நிரப்பும் ஆண்டவரே. நித்திய சிந்தையாலை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லோ பிரகதர ரிகர ஷுர பல பல ரகலாந்தர நாதரந்தர யக்கரபல ரபல விலத்ரபல ரபல பலபா யகிராந்தி யாக்கரபல ரகல கரபிஷ பரபல ரபல பலபா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்தத்தின் மகத்துவம், உடைய நாமத்தின் மகத்துவம், இதையெல்லாம் நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க அருள் தாங்க. நடைமுறையில் இதை எங்கள் மூலமாக மக்கள் கண்டு உடைய நாமத்தை கொண்டாட, உடைய நாமத்தை கூவி அழைக்க உதவி தாங்க. நிர்பந்திங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லூரா லிக ரஷர ரப ரகன தர மன நபல மன நியந்தர பல ராக்கர தீத்துரபல ருபு ஷபரபல ரபலப ரெம்ப மன ஹனல பல லகலகர யாகர திலாந்தர பல ரபல பலப ரிகாஸ்தர பல ரபல பலப. காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நீர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபகம் உள்ளவர். ஹல்லேலூயா. சர்வத்தை ஆளுகை செய்கிறவர், சர்வத்தை உடைய வார்த்தையின் வல்லமினாலே பூச்சக்கரத்தை தாங்குகிறவர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரீபிரியாங்கரபுலுர கலபரப ஷபரபலரபலபா லிமந்தரபலரிகல கரப ஷபரபலரபலபலபலபா. நன்றியப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்க. நாமத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கற்றுத்தாங்க. நாமத்தை முக்கியப்படுத்திக்கொள்ள கற்றுத்தாங்க. எங்கள் கண்களுக்குமா வைத்து முன்னேறி போகும்படியான ஆண்டவரே உத்வேகத்தை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்புங்க. ஓ bless you Lord, praise you, praise you, praise you Jesus. லிபிரியாந்துரபலுரு கரபலரபலபலப ஷபரபலரபலப ரேகரபலரபலபல கப ஷபரபலரபலபலப. ஹல்லேலூயா. மேப்ரந்தர கரப ஷபரபலரபலப. Mighty God, hallelujah, 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 hallelujah. புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உன்னதரே, உன்னதரே, உயர்த்தி மகிழ்கிறோம். புகழுகிறோம், புகழுகிறோம். புண்ணியரே, புண்ணியரே, புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். ஆமாண்டவரே, 144 கோடி இந்தியர்கள் மேலே 800 கோடி சற்று கடந்திருக்கிற உலக ஜனத்தொகையின் மேலே உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்துரைக்கிறோம், உயர்த்தி மகிழ்கிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் என்ன அளவு ஆண்டவரே பரிசுத்தம் அடைவதாக, புகழ் அடைவதாக, மகிமை அடைவதாக. இந்த புதிய அரையாண்டு பகுதிக்கு வேண்டிய இறை சமூகத்தின் விவேகத்தை, ஞானத்தை, இறை அச்சத்தை, உத்தரவாதமிக்க உண்மையுள்ள உறுதியுள்ள இருதயத்தை அருளி தருவீராக. Mighty God, rule and reign over our hearts. Every long-standing issues, unresolved issues be so resolved nationally,
ecclesiastically. Thank you, Lord. Mitarulara sabara bilara bala 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 shabara balara bala. Kethandarana khara bala vira khara balara bala bashabara. எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தோடு எழுந்தருளும், உம்முடைய கர்ஜனையோடு எழுந்தருளும், பராக்கிரமசாலியை எழுந்தருளும். Hush every breach of trust, every arrogance, every rioting found in every nation. உதவி செய்யுங்க. தேங்க்யூ. இயேசு நாமத்தினாலே நடத்துங்க. ஆமென். எழுந்து நிற்கலாம். உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரத்தையும் 16ஆம் அதிகாரத்தை வாசிப்போம், பிற்பாடு யோசிப்போம். தேங்க்யூ லார்ட். The book of Deuteronomy chapter 11. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிக்ஷையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்துக்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்தின் சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரருடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவன் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியையை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனையெல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்தரிக்கிற போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே உன் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளையெல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளையெல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சி மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் கானானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க கடவீர்கள். இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். பாவம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் இறுதி பகுதி. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வசனத்தை மறுபடியும் கூட வாசிக்கிறேன். பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானே ஆபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவருடைய சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தெரிஞ்ச உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கண்களை மூடுவோம். அவரை சற்று நேரம் துதித்து பாடிய பின்னே கர்த்தர் வார்த்தை சற்று நேரம் தியானிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோடு பணிகிறோம். Thank you Lord Jesus. Praise you, praise you, praise you Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. E 4/4 90. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும்
எல்லாம் கூடும், உம்மால் கூடும். எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தபித்தாள் மரித்தாள், ஜபத்தால் உயிர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜபத்தால் உயிர்த்தாள். திமிர்வி ஐனையா சுகமாகி நடந்தான். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தான். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. மீனின் வாயிலே காசு வந்ததே. மீனின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. வாலிபன் ஐத்திகு தூக்கத்தால் விழுந்தான். வாலிபன் ஐத்திகு தூக்கத்தால் விழுந்தான். இறந்தவன் எழுந்தான். பவுலன்று ஜெபித்ததா. இறந்தவன் எழுந்தான். பவுலன்று ஜெபித்ததா. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. காலூன்றி நெல்லென்று கத்தியார் பவுலன்று. காலூன்றி நெல்லென்று கத்தினார் பவுலன்று. முடவன் நடந்தான் லீஸ்திரா நகரிலே. முடவன் நடந்தான் லீஸ்திரா நகரிலே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. எலிசாவின் சால்வையால் யோர்தான் பிளந்தது. எலியாவின் சால்வையால் யோர்தான் பிளந்தது. எரிகோவின் உப்பு நீர் ஆரோக்கியமானது. எரிகோவின் உப்பு நீர் ஆரோக்கியமானது. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கோடரி மிதந்தது எலிசாவின் வார்த்தையால். கோடரி விழுந்தது எலிசாவின் வார்த்தையால். குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததா. குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததா. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த
உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடுமே. Hallelujah. Amen. Thank you, Lord. E 3/4, tempo 130. வாக்களித்த அனைத்தையும் எம் வாழ்வில் நிறைவேற்றுவே. தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் எம் வாழ்வில் நிறைவேற்றுவே. எம் தேவையெல்லாம் நீதானையா, எம் தேவையெல்லாம் நீதானையா. நாட்களெல்லாம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 ஏசையா. Oh Master, yes Lord. Glory. E 2/4, tempo 126. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ நமது கூடாரத்தில். Hallelujah, 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 hallelujah. தோல்வி இல்லை. Hallelujah, வெற்றி உண்டு. ஓ கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ நமது கூடாரத்தில். ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இம்மாதம் நல்ல மாதம், யெகோவா தந்த மாதம். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வா. களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வா. மகிழ்ச்சி குரல் வெற்றின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ நமது கூடாரத்தில். ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya,
வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஈக்கள் போல் பாடுகள் என்னை சூழ்ந்து வந்தாலும், தேனீக்கள் போல் பாடுகள் என்னை சூழ்ந்து வந்தாலும், நெருப்பில்லிட்ட முட்கள் போல் சாம்பலாய் போகின்றன. நெருப்பில்லிட்ட முட்கள் போல் சாம்பலாய் போகின்றன. ஏகோபித்து மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ, நமது கூடாரத்தில். ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றான், வெற்றி தருகிறான். பராக்கிரமம் செய்கின்றான், வெற்றி தருகின்றான். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ, நமது கூடாரத்தில். ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. விழும்படி தள்ளினார்கள், என்னை வீழ்த்த முயன்றார்கள். விழும்படி தள்ளினார்கள், என்னை வீழ்த்த முயன்றார்கள். கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உதவி. கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உதவினார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ, நமது கூடாரத்தில். ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானாம், அவரின் கீதமானாம். கர்த்தரின் பலனானாம், அவரின் கீதமானாம். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில். ஓஹோ, நமது கூடாரத்தில். ஹalleluya, 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 தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானாம், அவரின் கீதமானாம். கர்த்தரின் பலனானாம், அவரின் கீதமானாம். Oh, we bless you, Lord. Oh, prashandara belirigada salara bala balara balara bashabala. Dimiyan karabaluri gala garabashe peri beleri beleri.
Thank you, Lord. முன்னே நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். ஜனமாகிய திருச்சபையினருக்கு, ஊழியர்களுக்கு, என் நிலையிலும் இருப்பவர்களுக்கு, உலகளாவிய ரீதியிலே, இஸ்ரவேலிலே, புறஜாதிகள் மத்தியிலே உமக்கு முன்பே வணக்கமாக விழ, சாஷ்டாங்கமாய் விழ மனத்தாழ்மையும் பண்பையும் பணிவையும் அர்ப்பணத்தையும் சமர்ப்பணத்தையும் அருளுவீராக. ஜாதிகளுக்குள்ளே நீர் உயர்ந்திருக்க, தேசங்களிலே உயர்ந்திருக்க எங்களை தாழ்த்தி கொள்ளும். உம்முடைய முகத்தை தேடும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும். முகத்தை தேடி எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு தேசத்துக்கு நீர் க்ஷேமத்தை அருளும். ஒப்புரவாகுதல் உண்டாக வேண்டுகிறோம். முகத்தை தேடுதல் உண்டாக வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. தன் முன்பாய் பணிந்து வணங்கியே தொழுவோ, துதின் கீதம் இசைக்க ஹல்லேலூயா என்றொலிக்க, ஹல்லேலூயா, 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 adore you, bowing down before you, songs of praise singing, hallelujah ringing, hallelujah, இயேசுவின் நாமத்தினாலே இந்தியா உமக்கு சொந்தமாக, உமக்கு சொந்தமான நாங்கள் கைப்படிந்த மக்களாக தொடர்ந்து உம்மை பின்பற்றி வர அருள் தாங்க. முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வருஷிக்க பண்ணுங்க. முற்பிதாக்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மகா பிரதான ஆசாரி இருக்கும் அப்போஸ்தலர்கள் இறைவாக்கினர்களுக்கு வாக்களித்த மாபெரும் உடன்படிக்கையின் தேவனே, வாக்குறுதிகளை நிறைவேற்றும். தேங்க்யூ லார்ட். உம்மை பற்றிய சாட்சியின் வசனங்கள் எங்களுக்குள்ளே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய்
செயல்படுவதாக, எங்களை கிளறுவதாக. Let it so stir us up, Lord. Thank you. இயேசுவின் நாமத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் உயர் பீடங்களிலும் உயர் ஸ்தலங்களிலும் தேவ ஆளுகை முத்திரிக்கப்பட்டதாக இருப்பதாக, முன்னுரைக்கப்பட்டதாக இருப்பதாக. உலகளாவிய ரீதியிலே இறை அச்சம் வருகைக்கு முன்னே வாக்குறுதி பண்ணப்பட்ட உலகம் காணாத அறுவடையை எழுப்புதலை அடையும்படிக்கான அளவுக்கு வெளிப்படுவதாக. தேங்க்யூ காட். இயேசு நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். உபாகம புத்தகத்துக்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் Deuteronomy சாப்டர் 11. உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இப்போ ஆராதிக்கும் ஒரு காட்சி கண்டேன். ஒன்றும் புதிய ஒரு காட்சியில் திடீர்னு புதிய நாடாளுமன்றம் அதுதான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஏரியல் வியூவில் ஒரு சவப்பெட்டியை போல் இருக்கும். ஸோ நாம் எதிர்பார்க்கணும், கண்டிப்பாக நடக்கும். இந்திய நாடாளுமன்றத்தை அங்கே இருக்கிற செத்த கிரியைகளை தேவன் அழித்து வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் வித்தியாசம் அறியாத 144 கோடி மக்களுக்கான வருகைக்கு முன்னே தேவன் வாக்குறுதி பண்ணியிருக்கிற ஒரு ஆத்ம ரட்சிப்பை காணும்படி ஒரு உயிர் மீழ்ச்சியை தேவன் கட்டளையிடுவார். அதை அவர் செய்வார். அதுக்காக நாம் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரே சக்தி பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. ரோமர் 8:11 பிரகாரமாக. எத்தனையோ பேருக்கு லாசருன்னு பேர் இருந்திருக்கும். ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசருவை ஆண்டவர் அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதனால் இனி வரும் காலத்தில் வாக்குறுதிலாம் ஆண்டவர் ஏராளமாக கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமாக சரித்திரபூர்வமாக எழுதியிருக்கிறார். நல்லா நிமிர்ந்து காலையில் உட்காந்து கேட்கணும். ஏதோ அசரீரி வாக்கு உடுக்கடிச்சு ஏதோ நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம்தான் பிறக்குது. நாம் நல்லவங்களாக இருந்தால் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். வழக்கத்துக்கு மாறாக நமக்கு ஆண்டவர் எதையும் செய்ய போகிறதில்ல. இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். If we will have a precise knowledge of God and His Word, we will survive everywhere. We will be overcomers. தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் வார்த்தையும் வாக்குறுதிகளையும் அவருடைய சரித்திரபூர்வமான அடிச்சூடுகளை நாம் அறிந்து வைத்திருந்தால், புரிந்து வைத்திருந்தால், உள்நோக்கி பார்த்தால், எந்த உலகத்தில் இருக்க மூல முடுக்கலையும் நம்மை கொண்டு ஒரு சிறிய அசைவை, முக்கியமான அசைவை, அவசியமான அசைவை, ஒரு அறுவடையை, ஒரு ரட்சணியத்தை தேவன் அருள்வார். நாம் கைவிடப்படுவதில்லை. இந்த பாட்டை பாடணும். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் துணி நமது கூடாரத்தில், சபை கூடாரத்தில். தோல்வி இல்லை. தோல்வி இல்லைங்கிறபோது நாம் தோற்று போகிறதில்லைங்கிறது ஒரு உண்மை. தேவனுடைய வார்த்தைக்கு தோல்வி இல்லை. God's will and word cannot be defeated. Cannot be defeated. அது தோற்கடிக்கப்பட முடியாது. அதோடு யுத்தம் கலக்கணும்னு அவசியமே இல்லை. யுத்தம் கலந்தாலும் தோற்கடிக்க தான் பட போகிறோம். இல்லைனாலும் அது சூழல்கள் மேல், காரியங்கள், சம்பவங்கள் மேல், நிகழ்வுகள் மேல் அது ஜெயம் சிறக்கும். கர்த்தருடைய வார்த்தையே வாய்க்கும், அவருடைய வழியே வாய்க்கும். இட்ஸ் நாட் ஃபேட்டலிசம்.
அதான் தலையெழுத்து அப்படி இல்லை. உண்மைக்குமே இந்த ஒரு நாம் ஆராதிக்கிற தேவனை மாத்திரம்தான் வாயா, ஏயா தயங்கி நிற்கிற வாயா, வழக்காடுவான் வாயா, கொண்டு வாயா அவன் கேஸை கொண்டு வாயா, கமான் ரீசன் வித் மீ, ஃபைட் வித் மீ, பிக் அ ரா வித் மீ சொல்கிறாரு. எல்லாருக்கும் சரிக்கு சரியான சற்று அதிகமாகவே சலுகைகளை கொடுத்து ஆடுற வரைக்கும் ஆடி பாருப்பா, ஓடுற வரைக்கும் ஓடிப்பார், என்ன வேணால் செஞ்சுப்பார், அப்புறம் வந்து நில்லு. எலியா கொடுத்தாருல ஒரு சவால், காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ ஒரு 12 hours கொடுத்துருப்பாரா, அதுக்கு மேலே கொடுத்துருப்பாரு, ஆல்மோஸ்ட் லாங் டைம். உங்கள் சாமியை கூப்பிடு, அக்கினினாலே மருவத்தை அருளட்டும், ஃபஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு தான், டாஸ் வின் பண்ணி நீ தான் பேட் பண்ணு. அந்தி பலி நேரத்தில் போதும், இது வரைக்கும் உங்களுக்கு கடவுள் பதில் கொடுக்கல, இருட்டின பிற்பாடு பலி செலுத்துறது திருட்டுத்தனம், கோலத்தனம், பக்கவழி, அதுக்கு அவசியம் இல்லை. அதனால் அவர் வந்து அந்திப்பள்ளி நேரத்தில் அவருடைய வேலையை எடுத்துக்கொண்டார். தேவன் அக்கினினாலே மருவத்தை அருளினார். நீங்கள் கர்த்தருடைய யுத்த வீரர்களாக தொடர்ந்து நீங்கள் வலம் வரணும். சவல பிள்ளைகளை போல் வாயில் வரல வச்சு சப்பிக்கிட்டு சினிங்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு, டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் எனர்ஜி. திருப்திப்படுத்தாத, வெற்றி தராத, மறுரூபப்படுத்தாத, முன்னேற்றத்துக்கான வழியை தராத, தேவ சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்றும்படியாக அவர் கரத்தில் உபயோகமாகக்கூடிய ஒரு கருவியாக இராத எல்லா காரியத்திட்டும் துண்டா காணம் துணியா காணம் ஓடி வாங்க, பிரிந்து வாங்க. தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையாக நிறைவேறுகிற காலம். ஆண்டவருக்கு 66 புத்தகத்தில் இவ்வளோ டீட்டெயில் எழுதியிருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட ஒரு சில புத்தகங்களில் ஒரு சில வாக்கியங்களே போதும் அவருடைய முழு சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு காலத்திற்கும். இஸ்ரவேலர்களுக்கு சரீரப்பிரகாரமாக வாக்குறுதி கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு அடுத்த, நிலத்துக்கு அடுத்த, அந்த தேசத்தின் எல்லைகளுக்கு அடுத்த, நதிகளுக்கு அடுத்த, அதெல்லாம் நம்ம பிடிச்சி ரியல் எஸ்டேட் மாதிரி ஆண்டுகிட்ட தொங்க வேண்டாம். நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. we are not of this world. 1000 வரை அரசாட்சி முடிகிற வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தான் இந்த பூமியில் கண்டிப்பாகவே இருப்பாங்க. புறஜாதிகள் இருப்பாங்க. புறஜாதிகளிலேருந்து ஆண்டோடைய இரத்தத்தாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒரு பெரும் கூட்டமாக ஏற்கனவே ஆண்டரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 அரசாட்சியில் திரும்பி அவரோடு கூட வந்து இங்கே இருப்போம். நீயும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும், பிரமாணம், கட்டளை, நியாயங்கள், அவருடைய கற்பனை 4 விதம், அது எல்லாத்தையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. எப்பொழுதும் கை கொள்வாயாக அப்படிங்கும்போது 365 நாளும் தான், காலையிலும் மாலையிலும் தான், மழை காலத்திலும் குளிர் காலத்திலும் தான், வெயில் காலத்திலும் தான், இளவேநீர் காலத்தில், எல்லா காலத்திலும், இலை உதிர் காலத்தில், ஆல்வேஸ். உங்கள் தேவனாய கர்த்தர் செய்த சிட்சையையும், இப்போ இருந்து நீங்கள் விரல விட்டு எழுதணும், உங்கள் தேவனாய கர்த்தர் செய்த சிட்சையையும், அவருடைய மகத்துவத்தையும், அவருடைய பலத்த கையையும், அவருடைய ஓங்கிய புயத்தையும், முதல்ல 4 இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இது வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, வெளிப்பாட்டு அறிவு, ரெவலேஷன் நாலேஜ். இது தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இது பல்கலைக்கழக படிப்புகளிலே கிடைக்காது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இது கிடைக்காது. தொழில்நுட்ப அறிவு தான் கிடைக்கும். இதுவரைக்கும் உலகத்தில் பத்திரப்படுத்தப்பட்டு சரித்திர குறிப்புலாம் எழுதப்பட்டு அதெல்லாம் டிஜிட்டலைஸ்டாக கம்ப்யூட்டர் மேட்டர்ஸை வந்து ஏஐ வெளியே கொண்டு வரும். ஆனால் மனிதனுடைய எதிர்காலத்தினுடைய சம்பவங்களை தேவன் நிறைவேற்ற விரும்பி கொடுத்த வாக்குறுதிகளை ஏஐ வெளியே கொண்டு வராது. அலறாங்க. இப்போ தான் 5G அந்த ஏலம் இந்தியாவில் நடந்துகிட்ருக்க, முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல.
5G வர வேண்டாம்னு சொல்கிற தேசங்கள் இருக்குது, அதை ஏற்றுக்காத தேசங்கள் இருக்குது. அதை விட 6Gக்கு காரியங்கள் ஆயத்தமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம மிரண்டே போவேணாம். இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, என்றும் அறிந்து கொள்ள வேண்டிய, நமக்குங்க நம்ம சிலபஸ் இதுதான், நம்ம பாடத்திட்டங்கள் இதுதான், நம்ம பாடத்திட்டங்கள் தான். பல்கலைக்கழக படிப்பிலே கூட ஒவ்வொரு துறைக்கும் சார்ந்த பாடத்திட்டங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாம் சேர்ந்து படித்தோம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மெயின் ஆன்சிலரிலாம், வட இந்திய பாடத்திட்டங்கள்லாம் எல்லாமே படிக்கணும். நம்ம என்ன படிச்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு? தேவனாய கர்த்தர் செய்த சிட்சையையும் மகத்துவத்தையும் பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் 5, அவருடைய கிரியைகளையும் 6, எகிப்தின் சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2024 வரைக்கும் அந்த இம்பேக்ட் இருந்துகிட்டே இருக்குது. நான் ஒன்றும் கூட்டி மிகைப்படுத்தி சொல்லலை. அண்மையில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட நைல் நதியிலே அந்த எகிப்திலிருந்து செங்கடல் மூலமாக கடந்து வந்த அந்த எல்லையில் அகழ்வாராய்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக? வேதம் உண்மை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. God is constantly providing data, He is constantly providing evidences that Bible is true. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அந்த கிசா பிரமிட்னு ஒன்று இருக்குது, பெரிய, அது ரொம்ப ஃபேமஸானது. அந்த ஏரியாவில் ஒரு அண்மையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில், அதே ஏரியாவில் சற்று அங்கே அது சுற்று வட்டாரத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு பார்வோன், அவன் ரொம்ப பிரபலியமானவன் கிடையாது, ஆனாலும் அவன் இப்போ பிரபலியம் ஆயிட்டான். இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலம் அவன் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க நாட்டில் அடிமையாக இருந்தாங்க, அவங்கள அவங்க வணங்கின கடவுள் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு அவங்கள விடுதலை பண்ணாங்க. அவங்க பெரிய ஜனமாக பெருகினாங்க. அவங்க இந்த நாட்டோடைய முன்னேற்றத்துக்கும் சரி, இந்த நாட்டை விட்டு வெளியே போகும்போதும் மகா விமர்சையாக அவங்க தேவன் அவங்களை வழி நடத்தினான்னு அவன் செத்துட்டு அவன் சாகும்போது அந்த தோல் இது மாதிரி ஏதோ ஒரு பப்பாயிரஸ் ஏதோ ஒரு சுருளில் எழுதி இப்போ சாவப்பட்டிகளை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அதை நோண்டு போது அது கிடச்சிருக்கு. லேலோயா, எதுக்கு இன்னைக்கு காலை வேளையில் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்? நமக்கு இன்னும் இறை அரசின் சிந்தை இல்லை. உங்கள் ஃபோக்கஸ் அது மேலே தான் இருக்கணும். நமக்கு டெய்லி வேண்டிய அந்த அன்றன்றுள்ள அப்போ நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். நம்ம பிச்சைக்கு விட மாட்டார். அதெல்லாம் பற்றி நீங்கள் 2வது நினைவே கொள்ள வேண்டாம். ஆனால் அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்கிற ஒரே ஃபோக்கஸ் தான் நமக்கு இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் வரங்கள் இதெல்லாம் உபயோகிச்சுக்கிறதுனால நம்ம ஏமாற்றிக்கிறோம். போய் சேர்கிற வழி, நமக்கு போகாத ஊருக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கோம். போகாத ஊருக்கு இயேசு நாமத்தை சொல்லி வழி பார்க்க வேணாம். போக வேண்டிய ஊருக்கு தான் இயேசு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கார். எல்லாம் சொல்லுங்க எனக்கு பின்னாடி. போக வேண்டிய ஊருக்கு தான் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார்னு சொல்லிவிட்டு நம்ம போக வேண்டிய ஊருக்கு, நாம் விரும்பின ஊருக்கு போகிறதுக்கு அவரை ரோடு போட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறது சரியாக வராது. அது 7 5ஆம் வசனம். நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும். 8 பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மகன்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள்
கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததை 9 அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தின் பாதி வரைக்கும் இருக்கிற இதில் 9 விஷயத்தை நம்ம அறிஞ்சு வச்சுக்கணுங்கிறத சொல்கிறார். இன்னும் அந்த விஷயத்துக்கு நம்ம ஒத்த வாக்கிய அகராதியில் பார்த்தா பல வசனங்களை நாம் பார்க்க முடியும். இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் ரெவலேட்டரி நாலேஜ், இதுதான் எக்ஸ்ட்ரா பர்செப்ஷனரி நாலேஜ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இறை உணர்த்துதலாலே நாம் அடைய பெறுகிற துல்லியமான ஞான அறிவு. எவ்வளோ மூக்கு மேலே வரல வச்சு ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய சம்பவங்கள் உலக சரித்திரத்தில் எல்லா தேசங்களிலும் நடந்திருக்கு. ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த, அதெல்லாம் படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனாலும் இஸ்ரேல் சரித்திரத்துக்கு இணையாக இஸ்ரேலுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. அவங்களுக்கு என்ன, நீங்கள் ரொம்ப வசதியான, அவங்க வசதி மட்டும் இல்லை. ஏன்னா உபாகமத்திலே சொல்லியிருக்கு, நீங்கள் ரொம்ப பீத்தலான ஜனங்க, உங்களை மாதிரிலாம் ஒரு தரமிக்க ஜனங்கள் இல்லை. அதனால தான் உங்களுக்கு, நீங்கள் இருக்கிறதுலையே லூசுங்க, இருக்கிறதுலையே கொஞ்சம் ஜனம், இருக்கிறதுலையே கேவலமான ஜனம், இருக்கிறதையே நம்பத்தகாத ஜனம், வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம். ஆனால் நான் உங்களை தெரிஞ்சுட்டு உங்கள் மூலமாக உங்களை சரி பண்ணி நான் தான் உலகத்தின் தேவன் காமிக்கிறதுக்கு தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கடவுள் பச்சையாக நாக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த வேதத்தை வாசித்தா அவனுக்கு இஸ்ரேல் மேலே இப்படி காழ்ப்புணர்ச்சி வர வேண்டிய அவசியமே இல்லை. They are not special at all, but they are special because God has identified himself to be their God. அவர்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, அவர்களுடைய தேவனாக தன்னை அறிமுகப்படுத்தி உடன்படிக்கை தேவனாக, மாறாத தேவனாக தன்னை தேவன் பிரகடனப்படுத்தி இருப்பதினாலே அவர்கள் விசேஷம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறதாக அவங்க சொல்லிக்கல, கடவுள் சொல்லியிருக்கிறார். சபை ஏன் விசேஷித்தது? கட்டடத்தினாலா, ஜன கூட்டத்தாலா, இங்கே இருக்கிற பீத்தலான விஷயங்களாலா? நோ, விளம்பரத்தாலா? நெவர். ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஒரு சொட்டு, சின்ன ஈசல், ஈசிக்கிறாங்க அப்பிக்கிறாங்கிற மாதிரி அந்த ஸ்மியர், வெரி ஸ்மால் இன்சிக்னிஃபிகண்ட் ஸ்மியர் ஆஃப் த blood of the Lamb of God is upon us, so we are special. அதனால தான் நம்ம விசேஷமானவங்க. That's why we need to keep our status. இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளெல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. அதை சொல்லிவிட்டு வேகமாக இதை வாசித்து முடிச்சிடுறேன். 8ஆம் வசனத்திலேருந்து, நீங்கள் பலப்படும்படிக்கு, சுதந்திரிக்க போகிற தேசத்திலே பிரவேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளலாங்க. கூப்பிட்டு நம்மளை உலக்கையில் நோயின்னு குத்தி அழிக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. சிக்ஷைங்கிறது முன்னாடி தான் சொல்கிறாரு, நம்மளை அதுக்கெல்லாம் தயார்படுத்துகிறாரு. ஓட்ட பாத்திரம், ஒல்ச பாத்திரம், துரு பிடிச்ச பாத்திரம், லாயக்கில்லாத பாத்திரம், வணையும் போதே நீட்டி நெளிச்சு உடையிற பாத்திரம், நம்மளை திரும்பி கூப்பிட்டு வச்சு ஆசீர்வதிக்கும்படி, சுதந்திரிக்கும்படி, வாழ வைக்கும்படி கூப்பிட்றாரு. அப்புறம் எதுக்கு நமக்கு நொல்லாப்பு? எதுக்கு நமக்கு இவ்வளோ ஒரு சந்தேகம், இவ்வளோ ஒரு முரட்டாட்டம்? இவ்வளோ உலகத்தையே பார்த்த எகிப்தை திருப்பி பார்க்குறானுங்களே, என்ன மாதிரி மட்டமான ஒரு ஜனங்களாக இருந்திருப்பாங்க. அதுங்க தான் ஆண்டவருடைய ஜனங்க. நம்முடைய நிலையை நாம் சரியாக நின்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதை சரியாக அறிஞ்சிக்கிட்டோன்னா அவல ஆசையிலிருந்து சீக்கிரம் விடுதலை பெற்றுருவோம். மின்னல் வேகத்தில் விடுதலை பெற்றுருவோம். கர்த்தருடைய ஆசை நம்மை ஆட்கொள்ளும். நமக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதெல்லாம் அவர் பின்ன வசனங்களெல்லாம் விவரிக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனம், நாம் இயேசுனுடைய மனவாட்டி. தே ஹாவ் அ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதுதான் இந்த சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு.
ஒரிசாக்காரர் அதானே கேட்குறாரு, ஒவ்வொரு மாநிலம் பீகாராக தான் கேட்குறாங்க, நிதிஷ்குமார் அதான் கேட்குறாரு, மம்தா பானர்ஜி தான் கேட்குறாங்க. தமிழ்நாடு கேட்டாலே அவங்களுக்கு அங்கே அவ்வளோ கோபம் வந்துடுது. வந்தோரை வாழ வைக்கும் தேசம்னா நம்ம தான் ஆக்சுவலாக. ஆனாலும் நம்ம அதாவது கொஞ்சோண்டு மனம் திரும்பி உருப்பிட்டாலே இன்னும் உலகத்தையே வாழ வைப்போம். அந்த அளவுக்கு தேவ கிருபை தமிழர்கள் மேலே, இஸ்ரேல் மேலே இருக்குது. எல்லாரும் என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கிட்டாலும் நாம் பிச்சைக்கு போகிறதில்ல. இல்லை லூயா, அந்த தெளிவு வேணுயா, அந்த தரிசனம் வேணும். நம்மளும் ஃப்ரீ பாய்ஸ், அவன் ஃபேன் கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான், இந்த இலவசத்துக்கே நாடி போனால் உனக்கு பிச்சை எடுக்கிற புத்தி தான் உன் புத்தியாகவே இருக்குது, அதிலே திருப்தியாக இருந்துருவான். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருவதில்லைன்னு ஒரு பெரிய ரகமாக நம்மளை கூப்பிட்டு உருவாக்கிட்டு இருக்காரு, ஆசிர்வச்சிட்டு இருக்காரு, நமக்குள்ளே வாழ்ந்துட்டு உலாவிட்டு இருக்கிறாரு. என் சொத்தை பிரித்து கொடு, உள்ளே இருக்கிறாரு, நீங்கள் வேணால் உள்ளே இருந்துக்கங்க, நான் வெளியே போயிடுறேன்னு வெளியே போயிடுறோம். அவன் வீட்டை விட்டு வெளியே போனான் இளையகுமாரன். நமக்குள்ளே ஆண்டவர் வாழ முடியாமல் அதை வீடை காலி வீடாக விட்டுட்டு நான் வெளியே போயிடுறேன்னு போயிட்டுருக்கோம். இந்த முரண்பாடுகள்லாம் மாறிடுச்சுன்னா இந்த மாதம் என்ன, எல்லா மாதம் நமக்கு பண்டிகை தான். அல்லேலூயா. கொண்டாடுவோம், நான் கொண்டாடுவோம், பண்டிகைகளை கொண்டாடுவோன்னு இருக்கோம். தோத்திரம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. பைபிளை படிங்க, பேசுங்க, கற்றுத்தாங்க, உணர்த்துங்க, கண்ணை திறந்து விடுங்க, புரிதலை தாங்கன்னு கேளுங்க. நீங்கள் எதெல்லாம் வீணாக போயிடும், நேரம் வீணாக போயிடும், காலம் வீணாக போயிடும், பிரயாசம் வீணாக போயிடும், முதலீடு வீணாக போயிடும். இதெல்லாம் என்னதான் பிரயாசப்பட்டு சேர்த்தாலும் அதெல்லாம் நாம் நினைக்கிற விரும்புகிற கனவு உலகத்துக்கே வரப்போகிறதில்ல. நிச்சயமாக தேவன் மனுஷனுடைய கைவேலையில் நித்திய வீட்டுக்கு அது வரப்போகிறதே இல்லை. அந்த வீட்டுக்கு வரப்போகிறதை சம்பாதிக்கிறதுக்கு, அந்த வீட்டுக்கு போய் சேர முடியாத தகுதி நமக்கு ஏற்படுறதுக்கு நம்முடைய புத்தியை செலவழிப்போம், நம்முடைய யுக்திகளை செலவழிப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எம்மாவும் சீடர்களை போல் பந்தியில் கையிடும்போது ஆண்டவர் நம்ம கண்ணை திறந்து விடட்டும். தோத்திரம். அது நம்மோடு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம இருதையெல்லாம் கொழுந்து விட்டு எரியவில்லை, எல்லாம் பிச்சு கொடுத்துட்டு ஆள் பறந்துடுறாரு. தோத்திரம். இங்கடா, இங்கே தான் இருந்தார், டேபிள் பக்கத்தில் ஆள் இல்லை. இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். திஸ் டே யூ நோ யுவர் ஸ்டேட்டஸ். உன் அந்தஸ்தை, உன் மதிப்பை, உன் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கிக்கோங்க. கர்த்தருடைய நாமத்தை சந்த வழியில் கொண்டு போக வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தாலும் கூட, சந்த வெளி பரலோகத்துக்கு வராது. சந்த வெளியில் சகதியில் இருந்த ஒருத்தனை, உளையான சேற்றிலும் பாவத்திலும் விழுந்த ஒருத்தனை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தும்படியான பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கும்படி தான் தேவன் நம்மை சந்தை வெளிக்கு போக சொல்கிறார், முச்சந்திக்கும் நார்ச்சந்திக்கும் போக சொல்கிறாரு. அல்லேலூயா. செபிப்போம், மீதி காரியங்களை பின்னே யோசிப்போம். தேங்க்யூ லார்ட். வாழ்வழிக்கும் வார்த்தையாலே இன்னும் பலப்பட, இன்னும் ஸ்திரப்பட, மனம் ஊன்ற கட்டப்பட அருள் தாங்க. இந்த பந்தியிலே கையிடும் பொழுது எங்கள் உள்ளான புறமான மனிதனுடைய நித்திய கண்களை, தூய கண்களை தெளிவிங்க, பிரகாசமுடைய உதவி செய்யுங்க. பலமான ஒரு வேத பகுதியை, சரித்திர சம்பவம் படைத்த சாட்சியாய் எழுதப்பட்டிருக்கிற பின்னணியிலிருந்து முடிவில்லா வாழ்வுக்குரியதை நாங்கள் கேள்விப்பட்டோம். தேவன் உதவித்தாங்க. Continue to revive our lives. Praise you, Lord. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இதயம் நொறுங்க ஜெபித்து யாவற்றை செய்து முடித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலப்பார்சம் வீற்றிருந்து பரிந்துரைத்து கொண்டு திரும்பியும் எங்களை சேர்த்து கொள்ள வர இருக்கிற எங்கள் நித்திய பிரதான ஆசாரியரே, உம்மோடு பந்தியம் வரும் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருளி இருக்கிறதுக்காக நன்றி.
இந்த புதிய அரையாண்டு பகுதியின் துவக்கத்திலும் இந்த மாதத்தின் துவக்கத்திலும் நாங்கள் உம்மோடு ஆண்டவரே கூடி அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூர்ந்து உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட, மரித்தோர் இந்த உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி எங்களுக்கு ஏற்பட எங்களுக்கு கொடுத்த இந்த உடன்படிக்கையின் புதுப்பித்தலுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பந்தியில் கையிட்ட ஒருடைய ஆவியான்மா சரீரத்தில் நம்முடைய தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாய்முடி செபிக்கிறோம். எல்லா சரீர பாதைகளையும் மன பாதைகளையும் நீக்குங்க. பந்தியிலே கையிடாத ஒவ்வொருக்காய் செபிக்கிறோம். தகப்பனே, பந்தியை விட்டு தூரப்படாதபடி நீங்கள் ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெரும்படி அவர்களை உணர்த்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீதி துணிக்கீழான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே மோடு பந்தயம் வரும் நாளைக்கான ஆயத்தத்தை ஆண்டவரே ஆவலை எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களாக அங்கங்களாக புருஷன் மனைவிமா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிய படிப்புகளுக்கு, புதிய கல்லூரிகளுக்கு, படிப்பிலே திருப்பத்தை காண்கிறவர்களுக்கு நீர் அனுகூலமான காரியங்களை செய்யும்படி செபிக்கிறோம். தடைகளை நீக்கும்படி வேண்டுகிறோம். தகப்பனே, சீதோஷ்ண மாற்றத்திலே தேவனுடைய ஒத்தாசை இருக்க வேண்டுகிறோம். தேசம் கர்த்தரை அறியும்படி நாடாளுமன்றத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வாங்க. அங்கே இருக்கிற தீட்டுப்பட்ட எல்லா பிசாசின் கிரிகளை ஒழியும்படி வேண்டுகிறோம். தகப்பனே, எல்லா ஜனங்களுடைய ஆத்மாக்கள் உம்முடையது, உம்முடையது, உம்முடையது. ஒருத்தருடைய ஆத்மாவும் பிசாசுக்கு சொந்தம் அல்ல. தகப்பனே, மனம் இறங்கும்படி வேண்டுகிறோம். லோரி ஹalleluya, ஹalleluya. இந்த மாதம், இன்று குறிப்பிட்ட இந்த நாள், இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யுங்க. எல்லா விஷமத்தனமான காரியங்களெல்லாம் வெட்கி நாணி போவதாக. பத்திரத்துக்கு முத்திரையிடப்பட்டது, கையெழுத்திடப்பட்டது என்று அறிந்திருந்தும் தானியேலை போல நாங்கள் எருசலேமை நோக்கி அவர் ஜெபித்தது போல பரத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். தேசம் வசமாகட்டும், காரியங்கள் மாறுதலாய் மாறட்டும், தேவ ஜனங்களுக்கு உணர்வு உண்டாகட்டும். பரிசுத்தாயின் துணை செய்யும். எல்லாம் அறிந்த மக்களோடு தான் நீர் பேசுகிறீர். ஒன்றும் தெரியாத ஆண்டவரே மக்களோடு பேசவில்லை. தேவனாய் கர்த்தர் உணர்த்துவீராக. புதிய மாதத்தில் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளையும் ஊழியங்களையும் நிறைவேற்ற தன்னார்வத்தை தாங்க, கடமை உணர்ச்சியை தாங்க, நன்றி உணர்வை தாங்க. ஒவ்வொரு வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடங்கொண்டு பெருக உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். விசேஷித்த ஆண்டவரே, தேவைப்பட்டவர்கள் நெருக்கத்திலே, வியாதியிலே, ஆண்டவரே உபாதைகளில் இருப்பவர்களை விடுதலை பண்ணுங்க. கர்த்தர் அதிசயம் செய்வீராக. பின்மாற்றம் அடைந்தவர்கள் உயிர் மீட்சி அடைய ஜெபிக்கிறோம். அனுதினமும் சபைகளில் ஆத்துமாக்கள் சேரும்படி உதவி செய்வீராக. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை சேவிப்பதும் பாடுவதும் உடைய சமூகத்திலே கூடுவதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறாமல் அதெல்லாம் தாண்டி ஒரு ஜீவனுள்ள கூடுகையாக இருக்க, அவர்கள் தேவன் அவர்கள் நடுவிலே வந்து விட்டார் என்று எங்கள் தேவனை நாங்கள் எங்கள் மத்தியிலே அடையப்பெற எழுந்தருளை காண அப்படிப்பட்டதான ஒரு கூடுகையாக இருக்க உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணர்களும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.